ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலாம். ஓகே, அதுக்கு தேவையான கரம் மசாலாலாம் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க, மிளகு ஒரு ஸ்பூன், மல்லி ஒரு ஸ்பூன், இது சாஜீரா ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், கிராம்பு ஒரு 4, சாவிந்திரி ஒரு 2 துக்கடா, இது கல்பாசி, இது இப்படி இருக்கும். இதை உடச்சி இவ்வளோண்டு எடுத்துருக்கேன் நான். இது மெயின்லி போடுங்க, வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்டார் பூ, சீரகம், சோம்பு, மல்லி, பட்டை கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். இந்த பட்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது ரெட்டு பட்டை, இதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி இந்த சிக்கனில் போட போகிறோம். இதுதான் கரம் மசாலா. ஓகே, இதுக்கு தேவையான கரம் மசாலா. ஓகே, நம்ம இது மாதிரி ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இது நான் சொல்ல மறந்துட்டேன். கருப்பு ஏலக்காய் ஒன்றே ஒன்று, பச்சை ஏலக்காய் 3 பீஸ் எடுத்துருக்கேன் நான். ஓகே, பார்த்துங்க, இதே மாதிரியே பண்ணுங்கள். கரம் மசாலா உங்களுக்கு சூப்பராக வரும். நான் இந்த வெங்காயத்தை வெட்டிக்கிட்டேன். இப்படி இதில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நான் இப்போ இதில் கொட்டுவேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கரம் மசாலா, இதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சிக்கனில் பெரட்டி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, பிரியாணி பண்ணிங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதில் கொஞ்சம் தான் போடுவேன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம அடுத்து வதக்கிறப்போ நம்ம நல்லா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகே, இப்போ மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் மசாலாவில், அதனால் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். ஏன்னா இது சிக்கன் பிரியாணியில் கவுச்சி அடிக்காமல் இருக்கும். இந்த சைஸில் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறினா இது ஒரு 20-30 மினிட்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும். ஊற விட்டுட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாம் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சாச்சு. ஒரு 300 மில்லி கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
நம்ம ஏற்கனவே கறியில் வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 1, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 700 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிடலாம். ஒரு மீடியமாக வந்தால் போதும், ரொம்ப கோல்டு கலர் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து தயிர், லெமன் போட்டிருக்கிறதால ஒரு 3 டொமேட்டோ எடுத்துக்கலாம் இந்த சைஸில். இப்போது வெங்காயம் இந்த அளவு பொன்னிறத்துக்கு வேக வச்சாச்சு. ஓகே, நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம் என்னடா 700 கிராம்னு. பார்த்தீங்களா எவ்வளோண்டு ஆயிடுச்சுன்னு. அதனால் 700, 750 இப்படி போட்டுங்க. ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி உரிச்சது, உரிச்சு அரைச்சது, ஒரு 4-5 மிளகா போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம மசாலா போட்டு வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு ரம்பையில் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நான் 5 கிளாஸ் அரிசி போட போகிறேன். அதனால் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
நம்ம கொதி வந்தோன்னா அரிசி போட்டுக்கலாம். 70% சிக்கன் வந்து வெந்துடுச்சு. கொதி வந்தோடனே அரிசி போடுங்க. இப்போ வந்து தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம ஜீரக சம்பா ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நான் அரிசிலாம் ஊற வைக்கல, அப்படியே சும்மா கழுவிட்டு தான் போடுறேன். நம்ம ஊற வச்சு போட்டோம்னா எப்போனா குழஞ்சி போயிடும். அப்போ ரைஸ் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. அதனால் எனக்கு அந்த ஊற வைக்கிற ஹேபிட் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இதை தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தம் உடைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரை, முட்டை, ரைஸ், ரைத்தா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.